கொடுத்த பிறகு ஜெபிக்க முடியலைங்க, எனக்கு ஜெபிக்க முடியல, ஆனா ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையே யாரும் சொல்லுவார், நீ தொடர்ந்து கூப்பிடு, கானானி ஸ்திரியை போல தொடர்ந்து கூப்பிடு. ஆண்டவர் சொன்னார், விரும்புகிறபடி உனக்காக. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அல்லேலூயா. நீ தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுது, தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அந்நேரமே அவள் மகன் என்ன செய்தார், அவள் மறுநாள் கிடையாது, மறு நிமிஷம் கிடையாது, அந்த நேரம் எந்த நேரம் சொன்னாரோ அந்த அதே நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவள் மகள் ஆரோக்கியமான எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே இரவும் கூப்பிடுங்கள், பகலும் கூப்பிடுங்கள், அவர் நோக்கி தொடர்ந்து கூப்பிடுங்கள். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்திலே அவர் எப்படி இருக்கிறாராம், நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் அவர்களுக்கு இரக்கம் செய்யாது இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர்களை என் வாழ்க்கையில நியாயம் வேண்டும், என் வாழ்க்கையிலே தேவனுடைய இரக்கம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒரு நியாயம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி திரும்ப 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 நீங்க ஆண்டவரோடு கூட ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. லூக்கா 18:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார். எப்போ நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் ஒருபோதும் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? ஒருபோதும் ஒருவருக்கும் ஒரு அநியாயம் செய்கிற தேவன் அல்ல, சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவன். நீதியை விளங்க பண்ணுவார், நியாயத்தை விளங்க பண்ணுவார். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அவர் நியாயம் செய்யாது இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆகவே தொடர்ந்து அவரை கூப்பிடுங்க, தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருங்க. ஸ்தோத்திரம். நான்காவதாக ஒரு காரியம் பார்க்கிறோம், தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்க. கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். ஆமென். சங்கீதம் 63 சங்கீதம் 8வது வசனம். 63 சங்கீதம் 8வது வசனம். உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆத்துமா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளும்.